இங்கே 2 விழாக்கள் நடைபெறுகிறது. ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய வாழ்வையும் வரலாற்றையும் அவர்கள் விட்டு சென்ற வாக்கையும் இதையெல்லாம் பேசக்கூடிய மீலாது விழா. இன்னொன்று, முதுபெரும் ஆலிம் அவர்களை கௌரவிப்பதன் மூலமாக மார்க்க கல்வியை ஊக்குவித்தும் வருங்கால உலமாக்கள் உருவாக்கம் குறித்தும் ஒரு சில சிந்தனைகளை இந்த மேடையிலே பதிவு செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து 1000 ஆண்டுகளை கடந்தும் பிறந்தநாள் விழா எடுத்து கொண்டாடப்படுகிற பெருந்தலைவர் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500வது பிறந்த நாள் இந்த ஆண்டு. அநேகமாய் உலக வரலாற்றில் ஒரு 15 நூற்றாண்டுகளுக்கு பின்னாலும் பிறந்த நாள் விழா எடுக்கப்படுகிற தலை வைத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செய்திக்கு போவதற்கு முன்னால் சொல்ல வேண்டிய செய்தி, சமயங்கள் என்று உலகத்திலே இருப்பவையெல்லாம் மனிதனை பண்படுத்த, பக்குவப்படுத்த, அமைதிப்படுத்த, அழகான வாழ்க்கையிலே அவனை நெறிப்படுத்த வந்தவைகள்தான். நல்லவேளை சமய நல்லிணக்கம் என்று சொன்னீர்கள். மத நல்லிணக்கம் என்று பரவலாக பயன்படுத்தப்படுவது கூட ஒரு வகையிலே தவறு. மதம் என்ற சொல்லுக்கு தமிழிலே வெறிபிடித்தல் என்று இன்னொரு பொருளும் இருக்கிறது அல்லவா? சமயம், பொதுவா சமயம் என்பது பக்குவம்னு அர்த்தம். ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கிற விவரம் இல்லாத பிள்ளை வயதுக்கு வந்தால், வாழ்க்கைக்கு தயாராகிவிட்டால், சமைத்து விட்டால் என்று சொல்லுவோம். பச்சையாக இருக்கக்கூடிய காய்கறிகள் சாப்பிடுகிற வகையில் அது உணவு ரெடியாகிவிட்டால் சமையல் என்று சொல்லுவோம். அது சமையலாக இருந்தாலும் பக்குவமாகிவிட்டது என்று பொருள். சமைந்து விட்டால் என்றாலும் பக்குவமாகிவிட்டால் என்று பொருள். சமயங்கள் என்றாலும் பக்குவப்படுத்துபவை என்று பொருள். அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்தின் மூலமாக மனிதர்களை பக்குவப்படுத்திய ஒரு மாபெரும் தலைவர். எனவே அவர்களின் விழா சமய நல்லிணக்க விழாவாய், சமூக நல்லிணக்க விழாவாய் நடைபெறுகிறது. மீலாது விழாக்கள் சமய நல்லிணக்க விழாக்களாக நடைபெறுவது என்பது இன்று நேற்றல்ல. ஏறத்தாழ ஒரு 40-50 வருஷத்துக்கு மேல தமிழகத்தில் நன்றாக சொன்னால் மீலாது விழா மேடையிலே ஏறாத தலைவர்கள் இல்லை. நான் சொல்லுவது பெரியாரிலிருந்து, அண்ணாவிலிருந்து, கலைஞர்ல இருந்து, ஜெயலலிதாவிலிருந்து, பொன்னம்பல அடிகளாரிலிருந்து, குன்றக்குடி அடிகளாரிலிருந்து, இன்றைக்கு இருக்கிற ஏராளமான பல்வேறு சமயங்களை சார்ந்த பிரமுகர்கள் வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிறந்த நாள் விழா மேடை ஏறி அவர்கள் உலகத்திற்கு சொன்ன செய்திகளில் 1-2 வாசித்து விட்டு வந்து அவர்கள் மேடையிலே பேசியிருக்கிறார்கள். நல்லா சொல்றதுன்னா, தலைவர்கள்னு இருந்தவங்க எல்லாம் இந்த மீளாது மேடையில ஏறினவங்க தான். ஒரு 25 வருட காலமாக தமிழகத்தில் ஏற்பட்ட குழப்பம், சில மீளாது விழாக்கள் தேவையா என்று கேட்டவர்கள் எல்லாம் கூட இன்னைக்கு மீளாது விழா மேடையில பேச துவங்கி விட்டார்கள் என்பது ஒரு முரண், நகை முரண். மீளாது விழாக்கள் சமய நல்லிணக்கத்தின் அடையாளம். இங்கும் ஆங்காங்கே சில பேர் சமயம் சார்ந்த பெரியவர்கள் கேட்கிறார்கள் என்பதால் சொல்லுகிறேன். கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியார் பேசியது மீளாது விழா மேடை. உங்களுக்கு தெரியுமா? ஏதோ ஒரு கலவர வழக்கில் அவர்கள் நீதிமன்றத்தால் பொதுக்கூட்டம் பேசக்கூடாது என்று தடை செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த தடை மீண்டும் நீதிமன்றத்திலே வாதாடப்பட்டு தடை விலக்கி கொள்ளப்பட்ட பிறகு தந்தை பெரியார் பேசிய முதல் மீட்டிங் மீளாது விழா நடந்தது மதுரை கோரிப்பாளையம்.
பெரியாருடைய அந்த விழாவுக்கு, மீலாது விழாவுக்கு தலைமை ஏற்றிருந்தவர் காலஞ்சென்ற கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய தந்தை மஹதி அவர்கள். மஹதி தலைமையில் மீலாது உரை பேசியதும் யார் தெரியுமா? தந்தை பெரியார். கடவுள் இல்லை என்பதால் சும்மா தொடக்கம் மட்டும் சில விஷயத்தை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, தமிழக அரசியல் வரலாற்றில் அண்ணாவும் கலைஞரும் முதலாக சந்தித்தது மீளாது விழா மேடை. தினத்தந்தியில அவர்களுடைய பேட்டியிலேயே வந்தது. முதல்ல தமிழகத்தில் ஏறத்தாழ ஒரு அரை நூற்றாண்டு காலத்தினுடைய ஆளுமைகளாக திகழ்ந்த அரசியல் வானில் சமூக நீதியை கட்டி எழுப்பிய இந்த ரெண்டு பெருந்தலைகளும் முதலாக சந்தித்துக் கொண்ட மேடை மீளாது விழா மேடை. அதிலும் பேசிய கூட்டங்களிலேயே ரொம்ப அதிகம் என்பது கலைஞர் அவர்கள். நான் அரசியல் ஆச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு பேசுகிறேன், கட்சி வேறுபாடுகளை கடந்து பேசுகிறேன். எந்த கட்சிக்கும் சார்பாக அல்ல. நபிகள் நாயகத்தின் விழாக்கள் தலைவர்களின் ஒரு தேசிய அடையாளத்தை போன்று மீளாத விழா இருந்தது என்பதை சொல்ல வருவதுதான் என்னுடைய நோக்கம். அன்பானவர்களை, சென்னையில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் கடந்த ஆண்டு கலந்து கொண்ட விழாவிலே கூட சொன்னேன். கலைஞர் ஒரு தடவை சென்னையில மீளாது விழா, அதுக்கு வந்துட்டார். வர்றப்போ நம்மளுக்கு இந்த பைத்தெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்கல்ல, யாரோ ஒருத்தர் பாட்டு படிச்சுட்டு இருந்தாரு ரசூலுல்லாஹ் பத்தி. அந்த ஷம்சுன் அந்த பத்ருன் அந்த நூருன் ஃபௌக நூரி அந்த இக்ஸீரும் வகாலி அந்த மிஸ்வா உஸ்ஸுதூர் படிச்சுட்டு இருந்தப்ப கலைஞர் ஸ்டேஜுக்குள்ள வர்றார். பக்கத்துல உள்ளவர்கிட்ட, ஒரு முஸ்லிமான ஒருத்தர்கிட்ட, இவர் படிக்கிறாரே என்ன அர்த்தம், என்ன அதுக்குள்ள அரபியில இருக்கு, அந்த ஷம்சுன் அந்த பத்ருன் அந்த நூருன் ஃபௌக நூரினா. அப்ப அவர் அர்த்தம் சொன்னார். அந்த ஷம்சுன் நாயகமே நீங்கள் சூரியன், அந்த பத்ருன் நாயகமே நீங்கள் சந்திரன், அந்த நூருன் ஃபௌக நூரி நீங்கள் ஒளிகளுக்கெல்லாம் மேல ஒளி. சரி போதும். ஆல்மோஸ்ட் கலைஞருக்கு சப்ஜெக்ட் தயாராயிடுச்சுன்னு அர்த்தம். ஏதோ கேட்க வந்தவர் டக்குன்னு முடிச்சிட்டாருன்னா அவர் ரெடி ஆயிட்டாருன்னு அர்த்தம். பேச வந்த உடனே ஆரம்பிச்சு, நீங்கள் உங்கள் நபிகள் நாயகத்தை சூரியன் என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதல்ல. சூரியன் பார்க்கிறவங்க கண்ணெல்லாம் கூசும், கதிர்களால் சுட்டெரிக்கும், வெயில்ல சுட்டெரிக்கும். உங்கள் நாயகம் அப்படியா? பார்ப்பவர்களுக்கு என்ன கண்கள் கூசுமா? பார்க்கவே முடியாதா? உங்கள் நாயகம் கதிர்களால் சுட்டெரிப்பாரா? சூரியன் ரொம்ப உக்கிரமாக வல்லவா வெயில் அடிக்குது, உங்கள் நாயகம் அப்படியா? அவரை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். அதனால சூரியன் இனிமேல் சொல்லாதீங்க, உதய சூரியன் வேணா சொல்லுங்க. ஏன்னா காலையில உள்ள உதய சூரியன் கண்ணு கூசாது, காலையில அடிக்கிற சூரியன்ல கதிரில் வெயில் அடிக்காது சொல்லிட்டு நபிகள் நாயகம் அவர்களை பற்றி புகழ்ந்து ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கு மேலான உரையாது. நான் தொட்ட இடத்தை தொடர்கிறேன். தமிழகத்தினுடைய சமய வேறுபாடுகளை கடந்து எல்லா தலைவர்களும் பேசிய, போன வாரம் இப்போதைய தமிழக முதல்வர் வரைக்கும் பேசிய விழாக்கள் மீளாது விழாக்கள். மீளாது விழாக்கள் இணக்கத்தின் அடையாளம். இது ஆண்டுதோறும் நடத்தப்பட வேண்டும். தயவு செஞ்சு இந்த சைட்ல இருந்து யாராவது சிறுக்கு முறுக்குன்றெல்லாம் வருவாங்க, செவிமடுக்க வேண்டாம் என்று தாழ்மையோடு சொல்லிக் கொள்ளுகிறேன். மீளாது விழாக்கள் பெருமானார் பேசியதை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை, அவர்கள் நமக்கு விட்டு சென்ற வாழ்வியலான சுன்னத்துகள் என்ற நபிகளாரின் நடைமுறைகளை இதையெல்லாம் பேசுகிற இடம்தான் மீளாது விழாக்கள். என்ன செய்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு? உலகத்தில் யார் யாரையோ புரட்சி என்று பேசுகிறார்கள். உண்மையாகவே மனித குலத்தினுடைய வரலாற்றில் புரட்சியை ஏற்படுத்திய ஒரு பிரம்மாண்டமான தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான்.
புரட்சினா என்ன தெரியுமா? கார்ல் மார்க்ஸிடத்திலே கேளுங்கள், லெனினிடத்திலே கேளுங்கள். அவங்க எல்லாம் அதிகமா புரட்சி என்கிற வார்த்தைக்கு பழக்கமானவர்கள், ஊறி போனவர்கள். புரட்சிக்கு இலக்கணம் லெனின் சொல்லுவது என்ன தெரியுமா? முன்ன இருந்த மாதிரி இனிமேல் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு சமூகத்தில் மாற்றம் ஏற்படுமானால் புரட்சி என்று பெயர். நான் திரும்ப சொல்றேன், முன்னால இருந்தது மாதிரி இனிமேல் இருக்க முடியாது என்கிற அளவுக்கு ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தப்படுமானால் அதுக்கு பேர் புரட்சி, அதுக்கு பேர் எழுச்சி, அதுக்கு பேர் இன்கிலாப். இந்த உலக வரலாற்றில் பெருமானாருக்கு மட்டும் இது சாத்தியப்படும். அவர்கள் வருகைக்கு முன்னால் இருந்த உலகம் வேறு, அதன் போக்கு வேறு. ஆனால் அவர்கள் வந்ததற்கு பின்னால் உலகம் மடைமாற்றம் செய்யப்பட்டு அது இருந்த நிலைமையில இருந்து தலைகீழாக மாறியதல்லவா? அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய புரட்சி, அது அவர்களினுடைய இன்கிலாப். குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சமூகம் பெண் குழந்தைகளை பிறந்தவுடன் தூக்கி செல்லுவது இரண்டாவது கட்டம். பெண் குழந்தை என்று அடையாளங்களால் தெரிந்து கொண்டாலே அல்லது தெரியாமல் இருந்தாலும் பாலை மண்ணில் குழியை தோண்டி வைத்து டெலிவரி வழி வந்த உடனே கொண்டு போய் குழிக்கு பக்கத்திலே பிரசவிக்க வைத்து, ஆணாக இருந்தால் வீட்டுக்கு எடுத்து வருவதும், பெண்ணாக இருந்தால் சுத்தம் கூட செய்யாமல் தள்ளி விடுவதும் என்றிருக்கிற ஒரு அரபு சமூகத்தில் நபிகள் நாயகம் என்கிற மாமனிதர் பிறக்கிறார்கள். என்ன நடக்கிறது தெரியுமா? எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள்ளே புகுந்த 6வது ஆண்டு அநேகமாய் போர்க்களத்தில் ஒரு தந்தை தாய் அவர்கள் தவறி விட்டார்கள். தந்தை தவறி விட்டார். குழந்தையை யாராவது பெண் குழந்தையை வளர்க்கணும். போர் முடிந்ததற்கு பிறகு திரும்பி வருகிற போது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யார் வளர்ப்பது? நான் 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 என்று ஒரே ஒரு எத்தீமான பெண் குழந்தையை வளர்க்க கைகள் பலவும் உயர்ந்த போது வேறு வழியில்லாமல் சீட்டு குலுக்கி போட்டு சீட்டிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு பெயர் வந்த போது இந்த குழந்தையை நீங்களே வளருங்கள் என்று சொன்ன போது நாம் யோசித்து பார்க்கிறோம். குழி தோண்டி பெண்களை புதைத்த ஒரு சமூகத்தில் ஒரு குழந்தைக்கு நான் நீ என சமூகத்தை போட்டி போட வைத்தார்கள் அல்லவா? அதற்கு பெயர் புரட்சி. அதை உருவாக்கிய மகானுக்கு பெயர் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சண்டை செய்து கொண்டிருந்த ஒரு சமூகத்தை சமாதானத்திற்கு ஒரு 23 வருஷத்திலே கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு பெயர் நபிகள் நாயகம். சாப்பிடாம கூட இருந்துருவான் அன்னைக்கு உள்ள அரபுகள். நபிகளாரின் காலத்திற்கு முன்பு சாப்பிடாம கூட இருந்துருவான். அவனால சண்டை போடாம இருக்க முடியாது. 4 மாசம் போர் விளக்கம் செய்யப்பட்ட மாசம். அந்த 4 மாசம் அவனை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதே பெரிய விஷயம். பரபரங்கும் கையெல்லாம், எங்காவது சண்டை செய்ய வேண்டும். சண்டைக்கு பழகி போன, மாதந்தோறும் யுத்தம் நடத்திய, வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு 200 வருஷம் 300 வருஷம் பரம்பரையை வைத்து பகை வளர்த்து பாத்தி கட்டி போர் செய்து கொண்டிருந்த ஒரு சமூகத்தில் சமாதானம் கொடியேந்துகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா போரும் இருக்கிறது. மக்காவிலே முடிவுக்கு வந்தது, மதீனாவிலே முடிவுக்கு வந்தது. கரங்களை கோர்த்து வைத்து சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறார்கள் நாயகம். நீங்கள் அறிந்த வரலாறு என்பதால் இவைகளெல்லாம் நான் விரிவாக சொல்லவில்லை. காபாவின் கல்லை எடுத்து வைக்க அங்கே ஒரு சண்டை சூழல் நிலவுகிற போது துண்டை எடுத்து விரித்து கல்லை நடுவில வைத்து எல்லோரும் ஆளுக்கு ஒரு மூலையிலே பிடியுங்கள், ஊர் கூடி தேர் இழுப்பது போல் இதை அங்க கொண்டு போய் வைக்கலாம் என்று சொல்லி ஜெர்மனுடைய வரலாற்று பேராசிரியர் ஹிட்டி எழுதுறார். அந்த கல்லை தூக்கி வச்சப்பவே நபிகள் நாயகம் என்ன மாதிரியான சண்டை இல்லாத சமூகத்தை விரும்புகிறார்கள் என்பது அங்கிருந்து தெரிய வருகிறது என்று உயர்த்தி வைக்கப்பட்ட கல்லின் செய்தியிலிருந்து எழுதுகிறார்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நீக்கமர நிறைந்துவிட்ட, வரலாற்றிலே மறக்க முடியாத எல்லா புரட்சிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாது. என்ன செய்தார்கள் நபிகள் நாயகம்? நீங்கள் 1500 வருஷமாக கொண்டாடுகிறீர்களே என்று கேட்பவர்களுக்கான விடைகள் இவைகள் எல்லாம். அடுப்படிக்கும் படுக்கை அறைக்கும் மட்டும்தான் மனைவி. இது எழுதப்படாத சட்டம் அரபுகளிடம். ஆனால் வந்து மனைவிகளை பற்றி, அவர்களின் மாண்பை பற்றி பேசி முடித்து நிலைமை என்ன ஆச்சு தெரியுமா?
ஹியாருக்கும் ஹியாருக்கும் லி அஹ்லிஹி, உங்கள மனித குலத்திலே ஆண்களை பார்த்து சொல்லுகிறார்கள், உங்கள நல்லவன் யாரு தெரியுமா? உன் மனைவி நல்லவன் சொன்னாதான் நீ நல்லவன். அடுப்படிக்கும் படுக்கை அறைக்கும் மட்டுமே பயன்படுத்தி இருந்த ஒரு போக பொருளாய் சதை மோகத்தில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த அந்த பெண் குலத்தை எவ்வளவு பெரிய பெருமைக்கு தூக்கி நிறுத்தினார்கள். 1-2 பேர் பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க ஒட்டகத்துல. திடீர்னு அந்த ஒட்டக ஓட்டி வண்டியை கொஞ்சம் வேகமா எடுத்தார். நம்மளுக்கு சில பேர் கார்ல உட்கார்ந்த உடனே ஃபர்ஸ்ட் கீரை போட்டுட்டு தடால்னு தூக்குவாங்க. ஒரு குலுங்கி நிப்பம் இல்லையா? அந்த மாதிரி டப்புன்னு எடுத்தப்ப அவரு பேரு அஞ்சஷா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து பார்த்து, அஞ்சஷா வேகமா எடுக்கிற, பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொல்லணுமல்ல. அஞ்சஷா ரிஃப்கம் பில் கவாரீர், ரிஃப்கம் பில் கவாரீர், கண்ணாடிகள் கவனம், கண்ணாடிகள் கவனம். யார் கண்ணாடிகள்? பெண்களை சொல்லுகிறார்கள். அங்க உட்கார்ந்து இருக்கிறது கண்ணாடி, ஜஸ்ட் மிஸ் ஆனா உளுந்தா உடைஞ்சிரும். கண்ணாடிகள் கவனம். உலகத்திலேயே பெண் குலத்தை, நம்மலாம் இன்னைக்கு ஏர்போர்ட்ல ஏதாவது பொருள் அனுப்புறப்போ தேர் ஆர் கிளாஸஸ் ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவோம் இல்லையா? நம்ம சும்மா புக் அனுப்புனாலும் அதை தூக்கி ஒட்டி விட்டுருவோம். கிளாஸஸ் ஹேண்டில் வித் கேர், இது கண்ணாடி பொருள் கவனமாக கையாளுங்கள்னு. இந்த வார்த்தை கிளாஸஸ் ஹேண்டில் வித் கேர்ங்கிற வார்த்தை உலக வரலாற்றில் தாய்மார்களுக்கு பேசிய ஒரே தகைசால் தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல பேசியவர்கள். என்ன செய்தார்கள் நாயகம் இந்த உலகத்தில்? நீங்கள் 1500 என்கிறீர்களே என்று கேட்பவர்களுக்கான பதில் தான் இவைகள் எல்லாம். என்ன செய்தார்கள் நாயகம்? ஆடும் ஒட்டகமும் மேய்ப்பது மட்டுமே தெரிந்த ஒரு கூட்டத்தை நாடாளுகிற அதிபர்களாய் கொண்டு போய் உட்கார வைத்தார்கள் அல்லவா? அது பெருமானாரின் புரட்சி. நாட்டை ஆளுகிறார்கள், ஜனாதிபதியாய் அதிபர்களாய் பரந்துபட்ட லட்சக்கணக்கான சதுரடி பரப்பளவிலே நீண்டு செல்லுகிற இஸ்லாமிய பேரரசின் அதிபர்கள் யார் தெரியுமா? ஒரு நேரத்தில் பாலை மண்ணிலே ஆடு வைத்தவர்கள், ஒரு நேரத்திலே ஒட்டகம் மேய்த்தவர்கள். இன்னும் சில பேர் அவங்க தகப்பனாரால நீ ஒட்டகம் மேய்க்கிறக்கும் நாய்க்கு இல்லைன்னு சொன்னவங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கத்தாப் அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை கத்தாப் அவர்கள் சொன்னார்கள், நீ ஒட்டகம் கூட ஒழுக்கமா மேய்க்க மாட்ட. ஆனால் 10.5 ஆண்டு காலம் பிரம்மாண்டமான இஸ்லாமிய குடியரசை ஆண்டு முடித்த பெரும் அதிபர் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உருவாக்கியவர்களுக்கு பெயர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவன் இறந்து போய்விட்டால் முடிச்சது அதோட, அவ்வளவுதான் சோழி. அந்த பெண் பட்ட மரமாய் இத்த மரமாய் காலம் முழுக்க அவள் கிடக்க வேண்டும். எடுப்பார் கைப்பிள்ளை போல எவன் மட்டுமானாலும் கையாளுவான். கேவலம் அவளுடைய கணவனின் வேறுதாரத்திற்கு பிறந்த மகன் கூட தொடுவான் என்கிற அளவுக்கு கேவலப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில் கைம்பெண் மறுமணம் என்கிற வார்த்தை நாம் பேசுகிறோம். காந்தி பேசினார், பெரியார் பேசினார், கார்ல் மார்க்ஸ் பேசினார் என்று எல்லாம் பேசுவதற்கு முன்னால் 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே விதவைகள் ஏன் திருமணம் செய்யக்கூடாது? கைப்பெண் மறுமணம் வேண்டும், நீங்கள் விதவைகளை திருமணம் செய்வ என்றால் இப்படி ஒரு எளிமையான தலைவர், எல்லா வேலைகளும் செய்யற தலைவர், ஆட்டுல மாட்டுல எல்லாம் பால் கறந்து கொடுத்துட்டு வீட்டுக்கு போனா கூட அவங்க தானே ஆட்டுல பால் கறப்பாங்க. அவங்க செருப்பை அவங்களே தைச்சு, அவங்க துணியை அவங்களே துவைச்சு, சமயத்துல மனைவிகளுக்கெல்லாம் சமையல் வரைக்கும் உதவி செஞ்சு, பொம்பளைங்க நிறைய இருக்கிறப்ப இதையும் சொல்றீங்கன்னு சொல்லி நினைச்சுக்குவாங்க சில பேர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலேயே அவர்களுடைய பணிகளை எல்லாம் அவர்கள் தானே செய்வார்கள். மதீனாவுக்கு போற வழியில ஒண்ணுமே இல்லை, ஒரு கட்டத்துல சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை, பால் கறக்கணும். இந்த ரசூலுல்லாஹ் யார்கிட்டயாவது ஆடு வாங்கி பால் கறந்தது நிறைய இடத்தில் நடந்திருக்கு, நிறைய வரலாறு. அதுல ஒண்ணு, ஒரு குடிசையில ஒரு அம்மா மட்டும்தான் இருக்குது, கிழவி. நான் சொல்றது ஷமாயில் திருமதியில விரிவாகவும் பிற ஹதீஸ் கிதாபுகளில் சுருக்கமாகவும் வருவது. அந்த அம்மாவுக்கு பேரு உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு மஅபத், வயசான கிழவி. அந்த அம்மா மட்டும்தான் இருக்கு அந்த குடிசையில. பாலைவனத்துல ஒரே ஒரு குடிசை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வேலைக்காரர் ஆமிர் இப்னு ஃபுஹைரா, வழிகாட்டுவதற்காக வந்த முஸ்லிம் அல்லாத அப்துல்லாஹ் இப்னு உரைகித், 4 பேர் நிக்கிறாங்க. ஆடு நிக்குது,
கிழவியும் நிக்குது. உம்மு மஅபது. அபூபக்கர்லான்னு தான் போய் கேட்டாங்க, இந்த ஆட்டை கூட நாங்க கொஞ்சம் பால் கறந்து குடிச்சுக்கிறோன்னு. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, மலட்டு ஆடு பாலெல்லாம் கறக்காது அப்படின்னுச்சு. கறக்கிறத நாங்க பாத்துக்கிறோம், பாடி கறக்கணும் இப்படியெல்லாம் இருக்குல்ல, அதுல நான் பாத்துக்கிறேன், ஆடு மட்டும் நீ கொடுன்னு. இந்த அம்மா விவரம் ஆயிடுச்சு, வந்திருக்கிறவங்க யாரோ சம்திங் ராங், என்னன்னு தெரியல, பாத்திரலான்னு சொல்லி ஆட்டை கொடுத்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்து துவா செஞ்சாங்க. தண்ணியை தெளிச்சு ஆற்றுல பால் கறக்கறதுக்கு தண்ணி பட்ட உடனே ஸ்ப்ரிங் மாதிரி உள்ள மடு வந்து வெளியே நிக்குது. பால் கறக்கிற பிளேஸ் வருது வெளியே. அந்த அம்மா திரு திரு திருன்னு பாக்குது. இது யாரோ வந்திருக்கிறவரு, எங்கேயோ மக்காவுல இருந்து வர்றோங்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு விவரம் தெரியல, உத்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்கு. ரெடியா பால் கறக்கிறப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திரம் கொடுன்னு கேட்டாங்க. பாத்திரம் கொடு, பாத்திரம் கொடுன உடனே அந்த அம்மா நல்ல பெரிய பாத்திரமா குடிச்சு. நம்ம பொம்பளைகள்ட்ட கஞ்சி வாங்குறதுக்கு பாத்திரம் கேட்டீங்கன்னு வைங்களேன், ரம்ஜான்ல அந்த பள்ளிவாசல்ல ஊத்த போறது ஒரு பாட்டை தான், பிக்சடு தான், ஆனாலும் கொடுத்து விடுவோமே அப்படின்னு இத்தா பெரிய பக்கெட்டை கொடுத்துடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரமா கொடுத்துச்சு. அந்த மாதிரி தெரியுது என்னமோ நடக்க போகுதுன்னு. அப்புறம் பாலை கறந்தா ஃபுல்லா பாலை கறந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கு. பாலை கறந்து அபூபக்கர்லாண்டு கொடுத்தாங்க, குடிங்க. அவங்க குடிச்சு முடிச்சுட்டாங்க. திரும்ப பாத்திரத்தை வாங்கி அவர்கிட்ட கொடுத்து குடிங்க. ஆமிர் இப்னு ஃபுஹைரான்னு பேரு, அபூபக்கர்லானுடைய சேவகர். அவரும் குடிச்சு முடிச்சிட்டாரு. திரும்ப பாத்திரத்தை வாங்கி அப்துல்லா இப்னு உரைக்கு, அவர் வந்து ரூட்டு காட்டுற கைடா வந்திருக்காரு, அவருக்கும் கொடுத்து குடிக்க சொல்லியாச்சு. இந்த அம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்குது. இவர் கறக்கிறத பார்த்தா இவர் பெரிய தலைவர் மாதிரி தெரியுது, கறந்து அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில குடிக்கிறத பார்த்தா இவர் வேலைக்காரர் மாதிரி தெரியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை ஒண்ணு, சய்யிதுல் கௌமி ஆஹிருஹும் ஷுர்பத்தன். என்ன அழகான வார்த்தை, சய்யிதுல் கௌமி ஆஹிருஹும் ஷுர்பத்தன். ஒரு கூட்டத்தின் தலைவன் குடிப்பது கடைசியாக குடிப்பான். இது ரசூல்லா சொன்னது. கல்யாண வீட்டுல எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்துட்டு பொண்ணோட அத்தா அவர் கடைசி பந்தியில தான் சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் போய் பிஸ்மில்லான்னு உட்காந்தா வந்தவனே இழுத்து வெளியே போட்டுருவான். ஆமாங்க, சம்பந்தப்பட்டவங்க கடைசியில தானே. சய்யிதுல் கௌமி ஆஹிருஹும் ஷுர்பத்தன். ஒரு கூட்டத்தின் தலைவன் கடைசியில குடிக்க வேண்டும். எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சு. அந்த அம்மாவுக்கு அதுதான் கன்ஃபியூஸ். என்னன்னா, என்ன மனுஷன் தெரியல, இப்படி கறந்து கறந்து அவங்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்க குடிச்ச மிச்ச பாலை இவரு குடிக்கிறத பார்த்தா, நான் சொல்ல வருவது, ஒரு தலைமை வெறுமனே அதிகார மையத்தில் இருக்கிற பதவி பந்தாவுக்கு உட்பட்ட பகட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மாதிரி தலைமை இல்லை. இது எல்லாருக்கும் உண்ண கொடுக்கிற, குடிக்க கொடுக்கிற தலைமை. நான் இந்த அம்மாவுடைய ஹதீஸை சொல்ல வந்ததுனால அப்படியே சொல்லிட்டு போயிடுறேன். ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தார்கள்னு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்த அவருடைய கணவர் அபூ மஅபது கேட்டார். ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. அந்த அம்மா போறதுதான் போறீங்கன்னு சொல்லி ஃபுல்லா வாங்கி பால் சட்டியை ரெப்பி வச்சிருச்சு. இவ்வளவு பெருசுக்கு அவரு வந்தாரு, திரு திருன்னு பாக்குறாரு. ஆடு மலட்டு ஆடு, பாலைவனத்துல குடியிருக்கிறோம், பாலா இருந்தாலும் பல மைல் போகணும், சட்டி நிறைய பாடு என்னன்னு. இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார். அவர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்காரு, முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் வெளியே வந்துட்டாங்க. அவர் பார்க்கிற ஆர்வத்துல வேற இருக்கார். பேரு தெரியாதுன்றுச்சு இந்த அம்மா. அந்த அம்மாட்ட கேட்டாரு, செங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னப்போ அல்லாஹு அக்பர், அந்த அம்மா வர்ணிச்சது பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நெற்றி ரோமத்திலிருந்து பெருவிரல் வரைக்கும். அல்லாஹு அக்பர். எதுக்கு சொல்றேன்னா, ஒட்டுமொத்தமாக பெருமானாரின் அங்க அடையாளங்களை பற்றி வந்திருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான நபிமொழிகள்ல உம்மு மஅபது அறிவிக்கிற மாதிரி ரசூலுடைய அடையாளத்தை பேசும் எந்த ஹதீஸும் இல்லை. ஷமாயில் திருமதியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடையாளங்களை பேசக்கூடிய கிதாபுல இந்த அம்மா அறிவிச்ச மாதிரி நெருக்கமான சஹாபிகள் கூட அறிவிக்கல. எல்லாம் அந்த கன்னத்துல உள்ள கோடெல்லாம் அறிவிக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரோமம், அது இது, கை மூட்டு எல்லாத்தையும் அறிவிக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படி டிட்டோவா நேர்முக வர்ணனை அந்த அம்மா தான். அல்லாஹு அக்பர். அது பொதுவாகவே ஒண்ணு உண்டு, நேரம் இல்லை இருந்தாலும் சொல்லணும். இந்த பெண்கள் பார்வை இருக்கு இல்லையா,
ரொம்ப கூர்மையான பார்வை. நாமெல்லாம் டப்புன்னு ஒரு பொருளை பார்த்தோம்னா அவ்வளவா பார்க்க மாட்டோம். அவங்க ஆழமா பார்ப்பாங்க. நிறைய பேர் வேற வந்திருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம்னு வைங்களேன், நம்மள்ட்ட கேட்குறாங்கன்னு வைங்களேன், எப்படி மாப்பிள்ளை கருப்பா சிகப்பான்னு சொல்லுவோம், கோட்டு போட்டிருந்தாருன்னு சொல்லுவோம். மற்றபடி நம்ம செக்ஷன் அந்த செக்ஷன் பிரியாணி. அது என்ன ஏது மசாலா கம்மியா கூடவா தூக்கலா லொட்டு லொசுக்கு இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கு, இதைத்தான் நம்ம பேசுவோம். அவங்க சும்மா ஜஸ்ட் ஒரு விசிட் தான் பார்ப்பாங்க மாப்பிள்ளைய. அல்லாஹ் அக்பர், கொஞ்சம் இந்த பக்கம் ஒரு மாதிரி இழுக்குது அப்படிம்பாங்க. கொஞ்சம் பேர் சிரிக்கும் போது ஒரு மாதிரியா இருக்குது அப்படிம்பாங்க. கண்ணு ஒரு மாதிரி இருக்கா இல்ல நேரா பாக்குறாரான்னு தெரியல, கண்ணு ஒரு மாதிரி இருக்கும்பாங்க. என்ன இவ்வளவும் எப்பமா கவனிச்ச அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பார்வை தான், ஒரு வியூ, அவ்வளவுதான், ஒரு விஷன், அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். எல்லாம் பார்த்துருவாங்க. மாப்பிள்ளை பார்க்கற கொண்டு போய் உட்கார வைங்க. நாம அரை மணி நேரமா மிச்சர் ஜிலேபி சாப்பிட்டு உட்காந்துருப்போம். மாப்பிள்ளைய நடுவுட்ல உட்கார வச்சிருப்போம். அவங்க அந்த ஓரத்துல அந்த ஸ்கிரீனை இப்படின்ட்டு இப்படின்ட்டுருவாங்க. அல்லாஹ் அக்பர். எல்லா ஜாதகமும் அப்புறம் சொல்லுவாங்க, நாமளே சொல்ல முடியாதெல்லாம். அன்பானவர்களே, நான் உம்மு மஅபதை பத்தி பேசுறதுனால வந்துருச்சு ரலியல்லாஹு அன்ஹா. அந்த வயசான தாய் இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பார்கள் என்பதை நேர்முக வர்ணனைகளை போல சொல்லி கொடுத்தவர்கள். தொடர்புடைய செய்திகள் தானா வர்றதுனால நீண்டுருச்சு, வேற ஒண்ணும் இல்லை. அதுல ஒரு தொடர்புடைய இன்னொரு செய்தி, ஒரு ஆடு எவ்வளவு காலங்க உயிரோட இருக்கும்? சும்மா சொல்லுங்களேன். தெரியல. ஒரு 4-5 வருஷம் ஆட்டோட ஹயாத்து, ஆட்டோட மவுத்து வந்து ஒரு 4-5 வருஷம் இருக்கலாம். நமக்கு ஏன் தெரியலன்னா, நாம விடுறது இல்லை. விட்டா தானங்க எவ்வளவு காலம் இருந்துச்சுன்னு தெரியும். அதான் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். 1 வருஷம் 2 வருஷம் அது இது அக்கிகாக்கு இது பரவாயில்லையா, குர்பானிக்கு அது பரவாயில்லையான்னு முடிச்சிடறோம். அதனால ஆட்டோட அதிகபட்சமா ஒரு ஆடுங்கிறது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வாழலாம், அதுக்கு மேல வாழ முடியாது. அன்பானவர்களே, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு மஅபதுடைய கிழவியுடைய வீட்டுல அந்த மலட்டு ஆட்டை பிடித்து பால் கறந்த ஆடு 22 வருஷம் இருந்துச்சு. அல்லாஹு அக்பர். 22 வருஷம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அந்த ஆடு மூத்தான போது சஹாபாக்கள் சில பேர் போனாங்க, ஆட்டை பார்க்க போனார்கள். 22 வருஷம் ஒரு ஆடு, இதெல்லாம் ரெக்கார்டட். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அடையாளங்களை பேசிய உம்மு மஅபத் அவர்கள். நான் சொல்ல வர்றது, எல்லோரிடத்திலும் எளிமை, கலந்து பேசுவதில் அப்படி ஒரு தனித்துவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல் இந்த உலகத்தை, குறிப்பாக மதீனாவை, இஸ்லாமிய பரவலை நான் குணங்களால் செய்தேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாற்று செய்திகள் நீண்டுவிடும் என்பதால் நான் சுருக்கமாக முடிக்கிறேன். மீளாது எங்களின் பெரும் பாக்கியம், மீளாது இந்த சமுதாயத்தின் பெரும் பாக்கியம். கொண்டாடப்பட வேண்டிய பிரம்மாண்டமான செய்தி மீளாது என்பது. 1500 அல்ல 15000 ஆண்டுகள் இந்த மண் இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மீளாது பேசுவோம். அன்பானவர்களே, நான் நிறைவுக்கு வருகிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவிப்பு விழா இங்கே நடந்திருக்கிறது. சங்கைக்குரிய மஸ்தான் ஹஜ்ரத் அவர்கள், ஏதாவது 4 வார்த்தை சொல்லணும். நான் அன்பானவர்களே, லைஃப்ல எல்லாம் ஒரு 60-70 வருஷம் நமக்கு கொடுக்குறான் இல்லையா? 70க்கு மேல உள்ளதெல்லாம் போனஸ்ல ஓடுது, யாரும் பயப்பட வேணாம். அன்பானவர்களே, லைஃப அனுபவிச்சு வாழ்ந்துட்டு போறது ஒரு வகை, இன்னொன்னு இந்த வாழ்க்கையவே இன்வெஸ்ட் பண்றது. நான் ஃபர்ஸ்ட் சொன்னது என்ஜாய், லைஃபை என்ஜாய் பண்ண, நல்லா உண்டு உடுத்தி கழிச்சு அதை பண்ணி இதை பண்ணி என்ஜாய் அப்படின்னா என்ஜாய் பண்ணிட்டு போறது ஒரு வகை இருக்கு. இன்னொன்னு இருக்கு, இந்த லைஃபை இன்வெஸ்ட் பண்றது, மறுமைக்கான முதலீடு. சங்கைக்குரிய இவர்களை போன்ற மூத்த ஆலிம்கள், குறிப்பாக மார்க்க பணியில் மகத்தான பங்களிப்பை செய்தவர்கள் வாழ்க்கையில என்ஜாய் பண்ணல, அவர்கள் இன்வெஸ்ட் செய்கிறார்கள், முதலீடு செய்கிறார்கள். நாளைக்கு அல்லாஹ் கேட்பான்ல, அது ஹஜ்ரத் அவர்களாகட்டும், ஏனைய உலமாக்களாகட்டும், நீ என்ன பண்ண? நான் 10 வயசுல ஓத போனேன், அப்புறம் என்ன பண்ண? எல்லாம் கால ரசூலுல்லா, அல்லாஹ் சொன்னா, ரசூலுல்லா சொன்னாங்க, இப்படியே ஓதி முடிச்சேன். 7 வருஷம் ஓதுனேன், 10 வருஷம் ஓதுனேன், 15 வருஷம் ஓதுனேன், அப்புறம் என்ன பண்ண? அப்புறம் போய் பள்ளியாசல்ல தக்பீர் கட்டி தொழுகை வச்சேன், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், இப்படியே 40 வருஷம் போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ண? எத்தனை குழந்தை பிறந்தாலும் என்னை கூப்பிடுவாங்க, போய் பாங்குல வலது காதுல பாங்கு சொல்லுவேன், இடது காதுல காம சொல்லுவேன். எத்தனை கல்யாணம் நடந்தாலும் நான் போய் அல்லாஹ் ரசூல் படி வாழுங்கன்னு சொல்லி நிக்கா ஓதுவேன்.
எத்தனை ஜனாசா வந்தாலும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி உங்கள்கிட்ட அனுப்பிச்சு வைப்பேன். லைஃப்ல பூராமே அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் ரசூல். அப்புறம் சொல்லிட வேண்டியதுதான். கடைசியா நீ கூப்பிட்டா வந்துட்டேன். இது இன்வெஸ்ட். நாம் மக்தபு எத்தனை குழந்தைகளுக்கு ஓதி கொடுத்துருப்பாங்க இந்த 40-50 வருஷத்துல அலிஃப் பாத்தான்னு சொல்லி. இப்ப இங்க சொன்னாங்க, இந்த ஊர்ல உள்ள நிறைய உலமாக்களை ஓதருக்கு கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி. ஓதருக்கு கூட்டிட்டு போறது, அவங்கள உருவாக்குறது, அலிஃபை ஓதி கொடுக்கறது, அல்லான்னு சொல்லி கொடுக்கிற உஸ்தாது ஒரு 1000 பேத்துக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்கணும்ல. பல்லாயிரம் ஜனாசா தொட வைத்து பல நூறு நிக்கா நடத்தி. அன்பானவர்களை யோசித்தால் இன்வெஸ்ட் வாழ்வு அது ரொம்ப முக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், இன்ன மிம்மா யல்ஹகுல் முஃமின பஅத வஃபாத்திஹி. சஹீஹான ஹதீஸ் இது. ஒரு முஃமின் மௌத்துக்கு பின்னால் அவனுக்கு மன்னரைக்கு துரத்தி கொண்டே வரக்கூடிய பொருட்கள், அவன் கற்றுக் கொடுத்த கல்வி, அவன் கட்டிய பள்ளிவாசல், அவன் ஓட வைத்த ஆறு, அவன் தோண்டி வைத்த கிணறு, அவன் உருவாக்கிய நூலகம். நாம போயிடுவோம். இது இன்வெஸ்ட்னு அர்த்தம். தொடர்ந்து கபர்ல நீங்க மறந்தாலும் சரி, விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, கபர்ல அது துரத்திட்டு வரும். கபர்ல அது துரத்திட்டு வரும். அந்த அடிப்படையில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாழ்க்கையை செய்திருக்கக்கூடிய உங்கள் ஊரை சார்ந்த ஒரு வயதான ஆலிமை தான் பாராட்டுகிறோம். இந்த நேரத்துல இவர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போறது நோக்கம். நீங்கள் ஏன் இன்னமும் நூற்றுக்கணக்கான உலமாக்களை இந்த ஊர்ல உருவாக்க கூடாது என்று சொல்ல வருவது நோக்கம். அன்பானவர்களே, நிறைய ஹாஃபிதுகள், நிறைய ஆலிம்கள் பட வேண்டும். காலம் முழுக்க ஒரு நாள் கூட வேற பப்ளிக் எப்படியோ தெரியாது, மார்க்க பணியில் உள்ளவர்கள் ஒரு நாள் பேரை சொல்லாம ரசூல் பேரை சொல்ல. ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒண்ணும் வேணாம், நீங்க பால் கறக்கிறப்ப என்னவோ ஓதனீங்கல்ல, அதை எல்லாம் சொல்லி கொடுங்க. அவன் ஹோல்சேலா வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு அந்த பையன். எதுக்கு சில்லறையா போட்டுக்கிட்டு பேரிச்சம்பழமும் முட்டாயும் வாங்கிட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம பாட்டுல பாலைவனத்துல மேயற எல்லா ஆட்டையும் கறந்துட்டு போயிடலாம்ல அப்படின்னு முடிவு பண்ணி, நீங்க கறக்கிறப்ப ஏதோ படிச்சீங்கல்ல, அது என்ன சொல்ல கேட்டாங்க. நீ என்ன கற்பிக்கப்பட்ட சிறுவனை போல இருக்கிற, குலாமுன் முஅல்லம், ட்ரைன்டு ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிற நீ. யார் கத்துக் கொடுக்கிறது உனக்கு? கற்பிக்கப்பட்ட சிறுவனை போல இருக்கிற நீ. ஆடு மேய்ப்பவன் அல்ல. ஆட்டை இங்க ஓனர்கிட்ட கொடுத்துட்டு நீ வாங்க. தோல்ல கை போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு வந்தாங்க. 8 வயசு பையனாக சொல்லி கொடுத்து அத்தஹியாத்து எல்லாத்தையும் அவரே சொல்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைக்குள்ள கைய வச்சு என்னைய இப்படி கைய பிடிச்சி எனக்கு அத்தஹியாத்து சொல்லி கொடுத்தாங்க, சூறாக்கள் சொல்லி கொடுத்தாங்க, எல்லாம் சொல்லி கொடுத்து கல்வியில பெரிய மேதையாகி இந்த உலகத்தில் சஹாபாக்களில் மிகப்பெரிய சட்ட மேதை என்று சொல்லக்கூடிய இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த 8 வயசு பையன். நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? உங்கள் ஊரில் பெரிய பெரிய ஆலிம்கள் இருக்கலாம், பெரிய பெரிய ஆபீஸ்கள் இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊத் ஐடென்டிஃபை பண்ணி தூக்கின மாதிரி நீங்கள் உருவாக்க வேண்டும். இது போன்ற வயதானவர்கள் ஒரு 10-20 உலமாக்களை நீங்க உருவாக்கி ஊருக்கு தந்து விட்டார்கள் என்பதோடு நிறைவு பெறக்கூடாது இந்த பயணம். யாரு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியலையே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி எத்தனை பேர் இந்த ஊருடைய சிறுவர்கள்னு தெரியலையே. எனவே உலமாக்களை உருவாக்க வேண்டும், ஹாஃபிதுகளை உருவாக்க வேண்டும். எத்தனை மிஸ்ர்ல, மத்திய கிழக்கு நாடுகள்ல எத்தனை பேர் தெரியுமா? வீடு ஹாஃபிஸ்கள். பலஸ்தீனத்தில் இறந்து போறவங்க எத்தனை பேர் ஹாஃபிஸ்கள் தெரியுமா? அல்லாஹ் அந்த ஷஹீதுகளுக்கு உயர்ந்த அந்தஸ்து தருவானாக. உருவாக்க முடியும். தாய்மார்கள் நிறைய உட்கார்ந்து இருக்கிறீங்க, அந்த தாய்மார்களுக்காக சொல்லிவிட்டு முடிக்கிறேன். நீங்கள் உருவாக்கலாம், உருவாக்க முடியும். ஒரே ஒரு செய்தி சொல்லவா? இப்ப போர் நடந்துட்டு இருக்கிற கஸா, இப்ப போர் நடந்துட்டு இருக்கிற பலஸ்தீன். ஒரு அம்மா கணவர் மௌத்தா போயிட்டாரு. நான் சொல்றது இப்ப உள்ள செய்தி அல்ல, 700-800 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செய்தி, அந்த காலத்தின் செய்தி. செழுமை பெற்ற பலஸ்தீன், செழுமை பெற்ற மஸ்ஜிதுல் குதுஸுடைய பூமி. 2 வயசு குழந்தை, கணவர் மௌத்து, ஒரே ஒரு தாய்.
அந்த அம்மா கணவர் மூத்தா போன பிறகு அடுத்த கல்யாணமும் பண்ணல. என் பையனை எப்படியாவது பெரிய ஆலிமாக்குவேன்னு ரெடி பண்ணிட்டு மக்கள்கிட்ட எல்லாம் விசாரிக்குது. பையன் பேர் முகம்மது. நான் முகம்மது பெரிய ஆலிமாக்குவேன்னு சொல்லிட்டு எங்க போனா பெரிய ஆலிமாகலான்னு கேட்டுச்சு. அவங்களாம் சொன்னாங்க மக்காவுக்கு போயிரு. தூக்கிட்டு மக்காவுக்கு கிளம்பிடுச்சுங்க. யாரோ ஒரு குரூப்பா போற வாலிப குழுவுல சேர்த்து போயிடுச்சு மக்காவுக்கு. நான் இதை சொல்லி நிறைவுக்கு வந்துடுவேன். போய் மக்கால சேர்ந்தாச்சு. பையனை கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் அங்க சேர்த்து விட்டாச்சு. ஹரம்ல மக்காவுல ஓதுறக்கு. பையன் ஓதுறாரு, அப்படியே ஓதிட்டே வர்றாரு. இந்த அம்மா சொல்லுச்சு, உனக்கு செலவுக்கு வாரம் பணம் தர்றத நான் இங்க மக்கால உள்ள வீட்டுல எல்லாம் பாத்திரம் தேய்ச்சு நான் வேலை செஞ்சு கிடைக்கிற காசை உனக்கு கொண்டு வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி பையனோட செலவுக்கு வீட்டு வேலை பார்த்து 10 பாத்திரம் தேய்ச்சி வீடு கூட்டி சுத்தம் பண்ணி மஸ்தானு சொன்னாங்க. 1வது சுமரா ஓதும் போது அவங்க அம்மா மவுத்து, 3வது சுமரா ஓதும் அத்தா மவுத்து, 1வது சுமரா 3வது சுமரா ஓதும் போது அவங்க அம்மா மவுத்து. அப்போ இங்கிருந்து முதல்ல அந்த ஊருக்கு போனப்போ எங்க அம்மா வீடு வீடா வேலை செஞ்சாங்கன்னு சொல்லி என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அது எந்த ஊர்ல? பண்டாரவாடையில பல்வேறு வீடுகள்ல பாத்திரம் தேய்ச்சி அவங்க அம்மா அந்த காசுல பையனுக்கு கொடுத்து இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொல்ல வர்றது, அந்த முகம்மது எத்தீமான குழந்தை, தகப்பனார் இல்ல, மக்காவை கூட்டிட்டு பாத்திரம் தேய்ச்சி ஓத வைக்குது. நல்லா ஓதி முடிச்சாரு. 5 வருஷம் பாலகனா வந்துட்டாரு. 10-15 வயசு. ஓதி முடிக்கலாம். இனிமேல் அம்மா பாத்திரம் தேய்க்கூடாது, நம்ம போய் சம்பாரிச்சு கொடுக்கலான்ட்டு அந்த அம்மா சொல்லுது, இல்ல மதீனாவுக்கும் போயிரு, அங்க இதை விட நல்லா ஓதி கொடுப்பாங்களாம்மா, ஒரு 5 வருஷம் அங்க போ. அங்கேயும் ஓதி முடிச்சாச்சு. நல்ல வாலிபர் ஆயிட்டாரு. இதோட முடிச்சிட வேண்டியதான்ட்டு வந்தா, இனிமேல் சொல்ல மாட்டேன், யமனுக்கு மட்டும் போயிட்டு வந்துரு, யமன்ல நல்லா ஓதி தர்றாங்களாம் ஒரு 3 வருஷம். நாம இங்க 7 வருஷத்துக்கே நிறைய விமர்சனம். ஹசரத் 7 நாளாக்க முடியுமா? 13 வருஷம் ஓதி முடிச்சாச்சு. திரும்பி இனிமேல் போகவே மாட்டேன்னு சொன்னாரு. பெரிய ஆலிம்கள் யாரா இருந்தாலும் பகதாதுல ஓதனா தான் ஆலிமாமா, பகதாதுல ஓதலைன்னா முடியாதான். இதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன், என்னோட கடைசி ஆசை நீ போயிட்டு வந்துரு. ஏறத்தாழ வயது ஆக ஆக அந்த கைகள் பாத்திரம் தேய்த்து மரத்து போயிருக்கிறது. தாய்மார்களுக்காக சொல்லுகிறேன், யமன்ல போய் 5-6 வருஷம் ஓத ஆரம்பிச்சா இந்த முகமது வந்துட்டாருன்னு வெளிநாட்டுல இருந்தெல்லாம் இவர்கிட்ட ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இவர் வயசானவங்கள்ட்ட போய் கொஞ்ச நேரம் ஓதுவாரு, மீதி நேரம் இவர் ஓதி கொடுப்பார். இவரின் அபார திறமையை பார்த்து விட்டு அன்றைக்கு மன்னராக இருந்த ஹாரூன் ரஷீத் அவர்கள் வர சொல்லி, இந்த முகமதுவை வர சொல்லி ஒரு பை நிறைய பொற்காசுகள் கொடுத்து, உன் கல்விக்கு ஈடில்லை இணையில்லை, உலகத்தில் இன்றைக்கு வாழுகிற சமகாலத்தினுடைய உலமாக்களில் உன்னை அடிச்சுக்கிற மாதிரி உன்னை விஞ்சி யாருமே இல்லைன்னு பொற்காசை கொடுத்து அனுப்பிச்சா மக்காவுக்கு போறாரு. இந்த அம்மா சொல்லுது, எந்த தங்க காசும் என் வீட்டுக்கு வரக்கூடாது, அப்படியே மக்காவுடைய ஏழைகளை கொடுத்துட்டு நான் உன்னை ஓத அனுப்பினப்ப எப்படி போனையோ அது மாதிரி வா. வெறுங்கையோடு வீட்டுக்கு போன அவர்கள் தான் நாமெல்லாம் இன்றைக்கு பின்பற்றுகிற இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. முஹம்மது என்பது அவர்களுக்கு பெயர். இமாம் ஷாஃபி உலகத்தில் இன்றைக்கு சுமார் 50 கோடிக்கு மேல் பின்பற்றுகிற ஒரு நபர். நான் இப்படி தக்பீர் கட்டுகிறேன் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள். நான் இப்படி விரலை நீட்டி வைத்திருப்பேன் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள். நான் இப்படி சலாம் கொடுப்பேன், இப்படி ஜனாஸா தொழுவேன். என் மார்க்க சட்டங்களை எல்லாம் தீர்மானமாக தீர்ப்பெழுதி தந்த இமாம் ஷாஃபியை உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றுகிற இமாம் ஷாஃபியை உருவாக்கியதற்கு பின்னால் என் அன்பு தாய்மார்களை, கணவனை இழந்த 10 பாத்திரம் தேய்க்கிற ஒரு விதவை தாய் உருவாக்கி தந்ததுதான் இமாம் ஷாஃபி. ஷாஃபி இமாமுடைய பேர் முஹம்மது இப்னு இத்ரீஸ் அஷ்-ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ். அதனால ஒரு வயதான ஆலிமுக்கு நாங்க பொற்களி கொடுத்துட்டோம்னு நிறைவுபட்டு கொள்ளுவது என்பதை விட ஒரு புதிய அத்தியாயத்தின் துவக்கமாய் நிறைய ஆஃபதுகளை உலமாக்களை இந்த ஊரில், ஏன் அக்கம் பக்கத்து ஊர்களில் இருந்து வந்திருக்கிற பெருமக்களையும் கேட்கிறேன். உங்கள் வீடுகளில் ஒரு ஆலிமாவது ஒரு ஹாஃபிதாவது உங்கள் மக்களிலோ பேரன் பேத்திகளிலோ இருக்க வேண்டும். நியத்து வையுங்கள், அல்லாஹ் கபூல் செய்வானாக.
அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளிலாவது சிறந்த ஆஃபதுகளை உலமாக்களை அல்லாஹ் உருவாக்கி தருவானாக. ஏற்கனவே பணி செய்து கொண்டிருக்கிற ஆலிம்களுக்கு மன நிறைவையும் ஊக்கத்தையும் வலிமையும் வஃபாத்து வரைக்கும் அல்லாஹ்வையும் ரசூலையும் பேசுகிற மூச்சையும் அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி